ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சினா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து உங்களுக்கு வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது என்ன டெக்னாலஜி, இதுக்கு பின்னாடி எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து ஒரு சிம்பிளாக நீங்கள் ஒரு 10வது படிச்சிருந்தாலும் சரி 8வது படிச்சிருந்தாலும் சரி உங்களால் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அதனால் இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மணி அப்படிங்கிற இந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம வந்து கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற கான்செப்டுக்கு போவோம். இப்போ இந்த மாதிரியான ஒரு காப்பி பண்ண முடியாத டிவைசிபிளான ஒரு ட்ரஸ்டடான ஒரு மீடியம் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு டெக்னாலஜி கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து மணியாக வந்து அதான் நீங்கள் மாற்ற முடியும். அதில் நீங்கள் உங்களுடைய வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதாவது வந்து ஒரு சம்பளமாக வாங்க முடியும், இன்னொரு இடத்துல கொடுக்க முடியும், வாங்க முடியும். ஏன்னா எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு கொண்டு வர முடியுங்கிற அந்த கான்செப்டை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறது தான் வந்து அந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறத கான்செப்ட். ஸோ இதை வந்து இன்னும் சிம்பிளாக அடுத்த ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா புரிஞ்சு. இப்போது ஏன்னு ஒரு பேங்க் இருக்குது, பின்னு ஒரு பேங்க் இருக்குது. ஸோ ஏங்கிற பேங்க்லேருந்து பிங்கிற பேங்க்கு ஒரு 500 ருபீஸ் நீங்கள் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது இங்கே வந்து -500, அங்கே வந்து ப்ளஸ் என்ன ஆகிடும், 500 எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை பொறுத்து வந்து என்ன ஆகிக்கும், மாறிக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நம்ம அக்கௌண்ட்டில் பார்த்தது. இப்போது இந்த 500 வந்து எகைன் வந்து இந்த பிங்கிறவர் சிங்கிறவருக்கு இன்னொரு 200 ரூபா அனுப்புகிறாரு, ரைட்டுங்களா? இப்போது இதே மாதிரி அவர் வந்து இன்னொரு 100 ரூபாய் இன்னொருத்தருக்கு அனுப்புகிறார். இப்படி ஒருத்தர் வந்து ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கண்ணிலேயே பார்க்காம பேங்க்குடைய டிரான்சாக்ஷனை வச்சே வாழ்ந்துட முடியும் இல்லையா? ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ அப்படி தான் இருக்கும். அதாவது யூபிஐ வந்ததுலேருந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து பேங்க்ல இருந்து ஒரு என்ன பண்ணீங்க, ஒரு நம்பர் இருந்தது, உங்களுக்குன்னு ஒரு நம்பர் இருந்தது. அந்த நம்பரை நீங்க இங்க அனுப்புறீங்க, இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறீங்க. அந்த நம்பரை பிரிச்சு அனுப்புனாங்க. இப்போ இதை வெரிஃபை பண்ற சிஸ்டம் எது? பேங்க். ஸோ பேங்க் அப்படிங்கிறது வந்து ஆர்பிஐ கண்ட்ரோல்டு இல்லையா? நம்ம ஒவ்வொரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும், அதனால ஆர்பிஐ கண்ட்ரோல்டு, ஒவ்வொரு சென்ட்ரல் பேங்க்குன்னா அவங்களுடைய கண்ட்ரோல். அப்போ நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஒரு விஷயத்த நீங்க கிரிப்டோ கரன்சி மாதிரி தான் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நம்ம வந்து அதை கிரிப்டோ கரன்சின்னு நம்ம எடுத்துக்கல. நம்ம வந்து ஏன்னா எப்ப வேணா வித்ட்ராவல் பண்ணி நம்ம பணமா மாத்திக்க முடியுங்கிறதுனால, நம்ம ஒரு 100 ரூபா நோட்டா மாத்திக்க முடியுங்கிறதுனால நம்ம வந்து அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா இன்டைரக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விர்ச்சுவலான ஒரு அக்கௌண்ட் இருக்கு, சரிங்களா? பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. அங்கிருந்து ஒரு அமௌண்ட் இங்க மாத்துறீங்க, இங்கிருந்து அமௌண்ட் அங்க மாத்துறீங்க. ஆனா இது எல்லாமே கரெக்டா மெயின்டைன் ஆகுது, சரிங்களா? அது அந்த ட்ரஸ்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. அப்போ இன்டைரக்டாவே ஒரு இந்த பணம்ங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்டைரக்டா இந்த பேங்கிங் சிஸ்டம் அந்த டெக்னாலஜி மட்டும் பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாவே நீங்க வந்து ஒரு விர்ச்சுவல் மணி அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அந்த விர்ச்சுவல் மணிங்கிறது வந்து ஒரு சிஸ்டம்னால மெயின்டைன் பண்ணப்படுது, ஓகேங்களா? ப்ராப்பரா நீங்க வந்து ஒரு அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் நீங்க பண்றீங்க, உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு ரூபாய் இருக்குது அப்படிங்கிற அந்த பைசா முதற்கொண்டு என்ன ஆயிடுது, மேனேஜ் ஆகுது. ஸோ இன்னொரு பேங்க்கும் அது கரெக்டா மேனேஜ் ஆகுது. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இந்த கான்செப்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சி மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் இன்டைரக்டாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? அப்போது சரி, ஒரிஜினல் கிரிப்டோ கரன்சினா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரி, இது நம்ம பேங்கிங் சிஸ்டம் மாதிரி சொல்லிட்டோம். ஆனால் அது ஆர்பிஐ கண்ட்ரோல், பேங்க் கண்ட்ரோல் இருக்குது. பேங்க் இல்லாமல் நீங்கள் வந்து எப்படி வந்து டீசென்ட்ரலைஸ்டா ஒரு கண்ட்ரோலை கொண்டு வர்றது, இன்னும் ட்ரஸ்டபுளா, அதாவது பேங்கே இல்லாம யாருமே கண்ட்ரோல் பண்ணாமையும் இதே அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்றதா வந்து கிரிப்டோ கரன்சி. அது ஒர்க் ஆகிற அந்த பிரின்சிபலை மட்டும் புரிஞ்சிங்கனாலே உங்களுக்கு போதும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த வில்லேஜில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் இருக்காங்க, சரிங்களா? இதெல்லாம் மக்கள்னு வச்சுக்கோங்க. இந்த கிராமத்தில் வந்து மக்கள் இருக்கு. இந்த கிராமத்தில் வந்து பணம்னு ஒன்று கிடையவே கிடையாது, கோல்டும் கிடையாது, சரிங்களா? இப்போ வந்து இவங்க வந்து என்னன்னா பண்டமாற்று முறைப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். பண்டமாற்று முறை என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதாவது வந்து ஒரு வேலை செஞ்சோம்னா அதுக்கு பதிலாக ஒரு பொருள் கொடுப்பாங்க, அந்த பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளை வந்து வாங்கிக்குவாங்க. இதுதான் வந்து பண்டமாற்று முறை. இப்போ இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது வந்து நான் வந்து பண்டமாற்று முறைன்னா இப்போ வந்து 1 மணி நேரம் வேலை செஞ்சவருக்கு இப்போ இந்த 1 ஹவர் வேலை செஞ்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வந்து 1 கிலோ அரிசி கொடுக்குறதா இல்லை வந்து ஒரு மூட்டை அரிசி கொடுக்குறதா எதுங்கிறது தெரியாது இல்லையா? அளக்க முடியாது. அப்போ நமக்கு வந்து அதே மாதிரி அப்போதைக்கு அவருக்கு அரிசியும் தேவைப்படாது. ஆனா இவர்கிட்ட இருக்கிறது அரிசி தான், ஆனா பருப்பு வேற ஒருத்தர்கிட்ட இருக்கு. அப்போ அவர்கிட்ட வந்து எப்படி இந்த 1 ஹவர் ஒர்க் செஞ்சது அவர்கிட்ட எப்படி நம்ம மாற்ற முடியும்? ஸோ இது பண்டமாற்று முறையில் இருக்கிறது ஒரு பேசிக் கான்செப்ட். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம மணிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிப்போம். அவங்களுக்கு அந்த மக்களுக்கு வந்து இப்போ நம்ம ப்ரீவியஸாக சொன்ன கான்செப்ட்லாம் தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, மணிங்கிறது என்ன, ஒரு விர்ச்சுவல் ஸ்டோரேஜ் ஆஃப் வேல்யூ. அந்த வேல்யூ வந்து ட்ரஸ்டபுளா இருக்கணும். அதே சமயத்தில் அந்த வேல்யூ வந்து
நம்மளுடைய வேல்யூவை காப்பி பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, ரைட்டுங்களா? ஸோ இதுதான் சேம் கான்செப்ட். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மக்கள், இந்த வில்லேஜில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நோட் புக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கிறாங்க, ரைட்டுங்களா? ஒரு நோட் புக்கு நம்ம எழுதுவோம் இல்லையா, அந்த நோட்டு. ஸோ இந்த நோட்டு வந்து எல்லா மக்கள்கிட்டே இருக்குது, ஒரு நோட் இருக்குது, ஒரு நோட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி மக்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோம். ஸோ கொஞ்சம் ஒரு 2-3 எக்ஸ்ட்ராவாக போட்டு வச்சுக்கிறேன், அப்போ தான் வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நீங்கள் இந்த நோட் புக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நோட் புக்கில் வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, விர்ச்சுவலாக இந்த கிரிப்டோ கரன்சி மாதிரியான ஒரு கான்செப்டை உருவாக்க போகிறாங்கன்னு வைங்களேன். இப்போ வந்து ராமுன்னு ஒருத்தர் இருக்காரு, இந்த ராமு வந்து பார்த்தீங்கன்னா சோமுன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. இந்த சோமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு, ரைட்டுங்களா? ஸோ ராமு ட்ரான்ஸ்ஃபர்ட் 500 டு சோமு அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் டிரான்சாக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த டிரான்சாக்ஷனை ராமுகிட்டே ஒரு நோட் இருக்கும் இல்லையா, இந்த நோட்டு இவரும் வந்து இந்த கிராமத்தில் ஒருத்தர். ஸோ எல்லாத்துக்கிட்டையும் இந்த நோட் இருக்குது. இந்த ராமு வந்து எழுதிடுறாரு, இவர் நோட்டில் ஒரு டிரான்சாக்ஷன் எழுதிடுறாரு, ரைட்டுங்களா? இந்த 500 ரூபா நான் சோமுகிட்ட கொடுத்துறேன். சோமு என்ன பண்ணுறாருன்னா, சோமுவும் இந்த டிரான்சாக்ஷனை நோட் பண்ணிடுறாரு. அப்போது ராமு சோமு கொடுத்துருக்காருன்னா, அப்போ சோமுவோடைய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் டெபிட் ஆகிருக்கணும். அதனால் வந்து அந்த அக்கௌண்ட்டில் வந்து அது மெயின்டைன் ஆகுது இல்லையா, இவர் 2 பேர்த்துக்கிட்ட மெயின்டைன் ஆகுது. இப்போது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, யார் வேணாலும் இந்த இன்னொரு டிரான்சாக்ஷனை வந்து ஃபேக்காக எழுதிட முடியும். அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ராமுவும் சோமுவும் இந்த எழுதிக்கிற டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா அந்த நோட்டில், இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஈவினிங் ஆனால் கிராம மக்கள் அத்தனை பேர்த்துடைய நோட்லையுமே அதில் ஒரு டிரான்சாக்ஷன் எழுதிறாங்க, ராமு சென்டு 500 டு சோமு. இது எல்லாத்தையுமே எல்லா இதுலேயுமே, எல்லா லெஜர்லையுமே, எல்லா நோட் புக்கும் இருக்கு இல்லையா, ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க அந்த கிராமத்தில், அந்த 100 நோட் புக்லேயுமே இது எழுதிடுறாங்க. ஸோ இப்படி எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போது குப்புசாமின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்களேன், குப்புசாமின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஒரு ஃபேக்காக வந்து சோமு சென்ட் 1000 rupees டு குப்புசாமின்னு எழுதிடுறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த நோட்டில், அவருடைய நோட்டில் எழுதிடுறாரு. ஸோ இந்த நோட்டை எடுத்துகிட்டு போய் அவர் காமிச்சாலும் வேஸ்ட். ஏன்னா இந்த நோட்டை வந்து இந்த டிரான்சாக்ஷனை சோமுகிட்டையும் ராமுகிட்டையும் கேட்டு வெரிஃபை பண்ணி மக்கள் எல்லா நோட்லேயும் அப்டேட் பண்ணிடுறாங்க, ரைட்டுங்களா? இந்த அப்டேஷன் வந்து இதில் இருக்காது இல்லையா? ஏன்னா இப்போ சோமு வந்து 1000 rupees குப்புசாமி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத வந்து சோமுகிட்ட கேட்டு வெரிஃபை பண்ணால் அவர் இல்லைன்னு சொல்லிடுவார். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆயிரும், அவருடைய நோட்டில் அது இல்லை இல்லையா, அவருடைய நோட்டில் சோமுவோட நோட்டில் இருக்காது, குப்புசாமி மட்டும் அவருடைய நோட்டில் எழுதி வச்சிருக்காரு. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த லெஜரில், இந்த நோட் புக்கில் எல்லாம் அது இருக்காது. ஆனால் இந்த டிரான்சாக்ஷன் எல்லா நோட் புக்லேயும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் இருக்கும்போது எல்லாத்துக்கிட்டையும் ஒரு காப்பி இருக்கிறதா அர்த்தம். அப்படி காப்பி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரே ஒரு நோட் புக்கில் மட்டும் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது, அது மற்ற நோட் புக்கில் எதுவுமே இல்லைன்னா அது ஒரு ஃபேக்கான ஒரு டிரான்சாக்ஷன், ரைட்டுங்களா? அப்போ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு டிரான்சாக்ஷன். இதுக்கு பேர் தான் வந்து இந்த நோட் புக்கு பேர் லெஜர்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? லெஜர் அக்கௌண்டிங்கில் கூட யூஸ் பண்ணாங்க லெஜர்னு. இது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வைக்கிறாங்க, இந்த லெஜரை வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஒரு காப்பி வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது இதுக்கு பேர் டிஸ்ட்ரிபியூட்டட் லெஜர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதாங்க கிரிப்டோ கரன்சி, அவ்வளோதான் மேட்ரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ராமுங்கிற ஒருத்தர் ஒரு வாலெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிரிப்டோ கரன்சி வாலெட் அப்படின்னு சொல்லுவோம், இந்த ராமுங்கிற ஒருத்தர் இருக்கு. இப்போது சோமுங்கிற ஒருத்தருக்கு வாலெட் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாருன்னு வைங்க. இந்த அமௌண்ட்டை எல்லா கிரிப்டோ கரன்சியில் இருக்கக்கூடிய அந்த நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது கம்ப்யூட்டர்ஸ், ரைட்டுங்களா? இதில் எல்லா பார்ட்டிசிபேட் ஆகிருக்கு, உலகத்தில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்லையும் யாரெல்லாம் இந்த பிட்காயின் மைனிங் பண்ணிட்டு இருக்காங்களோ எல்லா சர்வர் ஃபார்ம்லையும் எல்லாத்துலேயுமே ஒரு காப்பி இருக்கும். ஸோ இந்த காப்பியை வந்து இந்த டிரான்சாக்ஷனை வெரிஃபை பண்ணி இந்த காப்பியை ஆட் பண்ணிடுவாங்க. இந்த காப்பி ஆட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம சொன்ன இந்த கான்செப்ட் வந்து இந்த வில்லேஜுக்கு உண்டான கான்செப்ட் வந்து என்ன ஆகிடும், வந்துடும், ரைட்டுங்களா? ஸோ இப்போ கிட்டத்தட்ட சொல்ல போனால் இது இந்த பேங்க்குடைய டிரான்சாக்ஷன் கான்செப்ட்டுக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலராக மேட்ச் ஆகுது. ஆனால் டீசென்ட்ரலைஸ்டு, அதாவது வந்து யாருமே இதை மேனிப்புலேட் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதில் நான் சொல்லாத விஷயம் இருக்குது என்னென்னா, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் லெட்டர் டெக்னாலஜிங்கிறது ஒரு சிம்பிளான கான்செப்டில் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு நடுவில் வந்து அல்காரிதம்ஸ் வந்து, அதாவது வந்து சீக்ரெட் கோடு, பாஸ்வேர்ட்ஸு, இதை வந்து எப்படி டிரான்சாக்ஷனை வெரிஃபை பண்ணுறாங்க, இதில் பிளாக்ஸ் எப்படி ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது, சரிங்களா? இதுக்கு பேசிக்கான இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் செயின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளாக் செயின் மூலமாக தான், இந்த பிளாக் செயின் தான் ஃபண்டமெண்டல் கான்செப்ட். இந்த பிளாக் செயினை வச்சுக்கிட்டு தான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் லெஜர் டெக்னாலஜியோடைய நிறைய பார்ட்டை மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து மெயினாக இந்த டிரான்சாக்ஷனை வெரிஃபை பண்ணுறாங்க இல்லையா,
இந்த வெரிஃபை பண்ணி ஒரு பிளாக்கை ஆட் பண்ணி இதில் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இது எல்லாமே டெக்னிக்கல் பார்ட்டில் போகும், நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ பேசிக் கான்செப்ட் இப்படி தான் உருவாக்கப்படுது ஒரு கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது. ஸோ இதில் நீங்கள் வந்து நிறைய டவுட்ஸ் வரலாம் உங்களுக்கு. இதை வந்து கரன்சி மாதிரி எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறீங்க, பேங்க்கில் நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணிலேயே பார்க்கலாம் அந்த பணத்தை. ஆனால் கரெக்டாக மெயின்டைன் ஆகிறதுனால உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதே சேம் தான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் லெட்ஜர் டெக்னாலஜிலையும் உருவாகுது. அதனால் வந்து என்னென்னா இதுக்கும் அதுக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. ஆனால் பேங்க் கூட ஒரு கண்ட்ரோல் இருக்குது. பேங்க் அக்கௌண்ட்டை கவர்மெண்ட் நினச்சா ஃப்ரீஸ் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஆனால் இதை வந்து யாருமே ஃப்ரீஸ் பண்ண முடியாது, யாருமே மாற்ற முடியாது, எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப டீப்பான ஒரு சில டெக்னிக்கல் பார்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அது நமக்கு தேவையில்லாதது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வேணும்னா உங்களுக்கு வேற ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அது மேபி சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கோ டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் மேபி விருப்பம் இருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கை ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சியோடைய லெட்ஜரை எல்லா நோடு எல்லா கம்ப்யூட்டர்ஸும் வேர்ல்டில் இருக்கிற எந்தெந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் இந்த நெட்ஒர்க்கில் இருக்கோ ஆட் பண்ணுறாங்களோ, இப்போ நீங்களே கூட ஒரு பிட்காயின் மைனிங் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி வந்து வேர்ல்டு லெவல் இருக்கும்போது உங்களால் வந்து என்ன பண்ண முடியாது, இதை யாருமே மாற்ற முடியாது. ஸோ இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ஒரு சிஸ்டம். இது வந்து சென்ட்ரலைஸ்டு கிடையாது, யாருமே கண்ட்ரோல் பண்ணவோ மேனிப்புலேட் பண்ணவோ முடியாது. அப்படிங்கிறதுனால என்ன பிரச்சனைனா கவர்மெண்ட்டுக்கு வந்து இதை நீங்கள் எந்த அக்கௌண்ட்டு, எந்த வேலெட்டு, எந்த மணி, எந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த பிரச்சனையினால தான் கவர்மெண்ட் வந்து இது ட்ரக்ஸுக்காகவோ நிறைய வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்காக இதை யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி தான் பயந்துட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த டெக்னாலஜியை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் டெக்னாலஜிங்கிறது உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். காப்பி பண்ண முடியாத ஒரு வெரிஃபை பண்ணக்கூடிய ஒரு மீடியம் அப்படிங்கிறது. அப்போது நம்ம ஒரு யூனிக்காக ஒரு விஷயம் நீங்கள் வச்சுருக்கீங்கனாலே அதை வந்து இந்த பிளாக் செயினை யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். அதாவது வந்து இது வந்து ஒரு கரன்சி மாதிரி மாற்றிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பிளாக் செயினுடைய பேசிக் கான்செப்ட். இதை வச்சு உருவாக்கப்பட்டதா கிரிப்டோ கரன்சி. இதில் பிட்காயின் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த கிரிப்டோ கரன்சின்னு வச்சுக்கோங்க. இது இப்படி தான் ஒர்க் ஆகுது. இந்த சிஸ்டம் தான் வந்து கிரிப்டோ கரன்சியை தவிர இந்த பிட்காயின் அப்படிங்கிறது என்ன செய்யுது, நீங்கள் ஒரு பிட்காயினை வாங்கி இன்னொரு வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த நோடில் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணி இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு அது ஒரு மணியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற கான்செப்ட் அந்த கிராமத்துடைய இது சொன்னது. ஸோ இதே மாதிரி ஒர்க் ஆகிறதுனால தான் இது வந்து ஒரு கரன்சியாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக எப்படி கிரிப்டோ கரன்சி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத விதம். இதில் நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் வரலாம். அந்த டவுட்ஸை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் எல்லாமே லேர்ன் பண்ணோன்னா என்னுடைய கோர்சஸ் எல்லாமே நான் வந்து www.investorstamil.com அப்படிங்கிற வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் ரெண்டுலேயுமே நான் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த பிளாட்ஃபார்ம் வந்து எதை பற்றினது, என்னென்னலாம் கோர்ஸ் இருக்குது, எப்படி உங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸில் போடுங்க.